கொல்லைப்புறத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிவிட்டு மிகவும் களைப்போடு வந்தார் ஆனந்த். பசியால் மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. மருமகளே, ரொம்ப பசியா இருக்கு, காலை உணவு தயாரா இருந்தா சிறிது கொடு, மருந்து சாப்பிடணும் என்றார் ஆனந்த். அவர் கூறுவதை கேட்டும் கேளாதது போல் சுபத்ரா எங்கோ வெளியில் செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள். கைப்பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது, மாமா, நாங்கள் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும், ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, உங்களுக்கு தேவையானதை இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே சமைச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகன் ஆகாஷை அழைத்து கொண்டு வேக வேகமாக வெளியேறினாள். நடப்பவை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த பேரன் ஆகாஷ், அம்மா ஒரு நிமிஷம், வயிறு ரொம்ப கலக்குது, இதோ வந்துடுறேன் என்று வீட்டுக்குள் அவசர அவசரமாக ஓடினான். வீட்டுக்குள் சென்றவன் தாத்தா ஆனந்திடம் சென்று, தாத்தா, இதோ எனக்காக தயார் செய்திருந்த பிரெட் ஆம்லெட், இன்னைக்கு ஒரு நாள் இதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான். பேரனின் பாசத்தை பார்த்து மெய்சிலித்து போனார் ஆனந்த். இந்த வீட்டிலேயே தன் மனைவி கமலாவிற்கு அடுத்து தன் மேல் பாசமாயிருப்பவன் ஆகாஷ் மட்டும்தான். சாய்வு நாற்காலியில் அமர்ந்து மனைவியின் புகைப்படத்தை பார்த்து, அடியே கமலோ, என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, எப்போ நான் உன் கூட வந்து சேர்வேனோ தெரியல, அதுக்குள்ள இன்னும் நான் என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ தெரியல என்று கண் கலங்கினார் ஆனந்த். கமலம் அவள் ஒரு அழகான தேவதை. அழகுல மட்டும் இல்லாம குணத்திலும் ரொம்ப தங்கமானவங்க. கமலம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஆனந்தோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டது. நல்ல வசதி வாய்ப்பு தேடி வந்தது. திருமணமாகி 4 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாததால மருத்துவம் பரிகாரம்னு பார்த்து தவமிருந்து பெற்ற குழந்தைதான் கைலாஸ். 4 வருடத்திற்கு பிறகு பிறந்ததால கண்ணும் கருத்துமா பாசத்தை குட்டி வளர்த்தாங்க. கைலாஸ் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க. காலேஜ் முடிச்சதும் கைலாஸுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைச்சது. அங்கே வேலை பார்த்த சுபத்ரா கூட பழக்கம் ஏற்பட்டு திருமணமும் முடிந்தது. சுபத்ராவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைனாலும் கைலாஸ் ஆசைப்பட்டதால ஆனந்த் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. கமலம் சுபத்ராவை தன்னோட மருமகளா இல்லாம மகளா பார்த்தாங்க. தன்னுடைய நகைகள் அனைத்தையும் சுபத்ராவுக்கு போட்டு சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம மருமகளுக்கு எந்தவித வேலையும் கொடுக்காம எல்லா வேலைகளையும் தானே பார்த்து தன்னோட மகள் மாதிரியே நினைச்சு பழகினாங்க. ஆகாஷ் பிறந்து கொஞ்ச நாள் ஆனதும் கமலாவிற்கு புற்றுநோய் ஏற்பட்டது. உடல்நிலை ரொம்ப மோசமானதால அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. அதிலிருந்து எல்லா வேலைகளும் சுபத்ராவே பார்க்க வேண்டியதா இருந்தது. அதிலிருந்து சுபத்ராவுடைய நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. எல்லார் மேலையும் எரிஞ்செறிஞ்சு விழுந்தா. மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது. எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா. கைலாஸ் இல்லாத நேரம் மாமனார் மாமியார தரக்குறைவா பேசுறதுக்கு ஆரம்பிச்சா. ஆனந்த் தன்னுடைய கடைசி நாட்களை கழிப்பதற்காக கிராமத்துல கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருந்தாரு. சுபத்ராவோட இந்த நடவடிக்கையால ஆனந்த் கமலத்தை கூட்டிக்கிட்டு கிராமத்து வீட்டுக்கே போயிட்டாரு. அங்கிருந்து கமலத்துக்கு தேவையான எல்லா மருத்துவத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. எப்படியாவது மனைவியை பிழைக்க வைக்கணும்னு தீவிரமா முயற்சி செஞ்சாரு. இது பிடிக்காத சுபத்ரா மெதுவா கைலாஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சா. என்னங்க, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, எவ்வளவுதான் மாமா செலவு பண்ணினாலும் அத்தை பிழைக்க மாட்டாங்க. தேவையில்லாம இவ்வளோ செலவு செய்யறதுனால என்ன பையன் இருக்குது சொல்லுங்க? நமக்கும் ஒரு பையன் இருக்கான். போற போக்க பார்த்தா இருக்கிற எல்லா சொத்தையும் இவங்களே அழிச்சிடுவாங்க போல என்றாள். மனைவியின் சூழ்ச்சியில் சிக்கிய கைலாஸ் தனது தந்தையிடம் சென்று, அப்பா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அம்மா பிழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு செலவு செய்றீங்க? அந்த பணம் இருந்தா நான் என்னோட வியாபாரத்துக்கு போட்டுக்குவேன் என்று கூறினான். இதை கேட்ட ஆனந்த் மிகவும் வருத்தத்துடன், என்னடா பேசுற? உங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமான்னு நான் எமன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். அம்மானு கூட பார்க்காம நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றார். அதற்கு கைலாஸ், ஆமாமா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க கடைசியில எங்களுக்கு கடனை சேர்த்து வைக்காம இருந்தா போதும் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். பெற்ற பிள்ளையின் இந்த வார்த்தைகளை கேட்டு நொந்து போனார் ஆனந்த். சிறிது நாட்களிலேயே எந்த ஒரு பயனும் இல்லாம கமலம் இறந்து போனாங்க. சில நாட்களிலேயே கைலாஸ் ஆனந்திடம், அப்பா,
இனிமே நீங்க தனியா இருக்க வேண்டாம், எங்க கூடவே வந்துருங்க. ஆகாஷ் வேற உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த வீடு எதுக்கு தேவையில்லாம இருக்கணும்? இதை வித்து பணம் கிடைச்சா அதை நான் என்னுடைய வியாபாரத்துல போட்டுக்குவேன் என்றான். ஆனந்த் வீட்டை விற்கக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடியும் கடைசியில் கைலாஸ் எதிர்பார்த்த மாதிரியே வீடும் விற்கப்பட்டது. அதில் ஒரு பங்கு ஆனந்த் தன்னுடைய பாதுகாப்பிற்காக எடுத்துக்கொண்டார். ஆகாஷிற்கு ஆனந்த் மீது மிகவும் பிரியம். எப்போதும் தாத்தா தாத்தா என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பான். ஆனந்தும் ஆகாஷை பள்ளிக்கு அழைத்து செல்வது, பூங்காவிற்கு அழைத்து செல்வது, கதைகள் கூறுவது என்று மிகவும் பிரியத்துடன் இருந்தார். நாட்கள் சில உருண்டோடியது. சுபத்ராவுக்கு கைலாஸ் ஆனந்தை வீட்டுக்கு அழைத்து வந்தது சுத்தமாக பிடிக்கல. ஆனந்திடம் எப்போதும் வெறுப்புடனே பேசினாள். சிறிது சிறிதாக ஆனந்தை வேலை வாங்க ஆரம்பித்தாள். மாமா, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, அந்த பாத்திரங்களை கொஞ்சம் விளக்கிடுங்க. மாமா, நான் அவசரமாக வெளியே போகணும், வீடு கொஞ்சம் பெருக்கிடுங்க என்று அடிக்கடி ஏதாவது வேலைகளை செய்ய சொல்லுவாள். பின்னர் அதுவே பழக்கமாயிற்று. ஆனந்த் சுபத்ராவிடம் ஏதாவது கேட்பதற்கு மிகவும் தயக்கத்துடனே கேட்பார். சுபத்ரா ஆனந்தை எப்படியாவது வீட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்தாள். அதற்கான நேரம் வருவரை காத்திருந்தாள். ஒரு நாள் ஆனந்த் தன்னுடைய கணக்கில் 10 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக வெறும் 5000 ரூபாய் மட்டுமே இருப்பதைக் கண்டு அதிர்ந்தார். உடனே தன்னுடைய மகனிடம் விஷயத்தை கூறினார். அதற்கு கைலாஸ், அப்பா, உங்களோடது ஜாயிண்ட் அக்கவுண்ட், என்னோட வியாபாரத்துக்கு தேவைப்படுறதுனால நான் தான் 10 லட்சம் ரூபாயும் எடுத்தேன் என்றான். இந்த விஷயத்தால் மிகவும் மனமுடைந்து போனார் ஆனந்த். இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக்கிய சுபத்ரா கைலாசிடம் இல்லாததும் பொல்லாததும் கூறி, இனியும் இவர் இங்க இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுங்க என்று கூறினாள். மனைவியின் பேச்சை நம்பிய கைலாஸ் தனது தந்தையை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான். ஆகாஷ் தாத்தாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பக்கூடாது என்று அழுது போராடினான். ஆனந்திற்கும் வீட்டை விட்டு செல்வதற்கு சிறிதும் மனமில்லை. எவ்வளவு போராடியும் இறுதியில் கைலாஸ் ஆனந்தை முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்தான். காலம் கடந்து போனது. முதியோர் இல்லத்திற்கு வந்து 15 ஆண்டுகளாகியும் யாரும் ஆனந்தை காண வரவில்லை. என்றாவது ஒரு நாள் ஆகாஷை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்துடன் ஏங்கிக் கொண்டிருந்தார் ஆனந்த். அந்த நாளும் வந்தது. முதியோர் இல்லத்தின் வாயிலில் ஆனந்தை காண ஆகாஷ் ஆர்வத்துடன் நின்றிருந்தான். ஆனந்தை கண்டதும், தாத்தா, என்னை யார் என்று தெரிகிறதா என்று கேட்டான். அடடே, என் செல்ல பேராண்டி, என்னை காண வந்து விட்டாயாடா, உன்னை ஒரு நாளாவது காணமாட்டோமா என்று எவ்வளவு நாள் ஏங்கி தவித்திருக்கேன் தெரியுமா என்று கண்ணீர் மல்க கட்டி தழுவிக்கொண்டார். தாத்தா, இன்றோடு உங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள். இனிமேல் தாங்கள் எப்போதும் என்னுடனே இருப்பீர்கள் என்று ஆகாஷ் கூறினான். வேண்டாமடா என் தங்கம், என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. என்னை அழைத்து செல்வதால் உன் தாய் தந்தையர் உன்னை கண்டிக்க செய்வர் என்றான் ஆனந்த். தாத்தா, நீங்கள் முதியோர் இல்லத்திற்கு வரும்போது என்னால் எதுவும் செய்ய முடியாத சிறு பிள்ளையாய் இருந்தேன். இப்பொழுது நான் நன்கு வளர்ந்து விட்டேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். எனக்கு திருமணமாகப் போகிறது. அதற்காகவே தங்களை அழைப்பதற்கு வந்தேன். இனி தங்களை பிரிந்து ஒரு நாளும் நான் இருக்கப் போவதில்லை என்று கூறி ஆனந்தின் கையை பிடித்து கூட்டிச் சென்றான் ஆகாஷ். அங்கு திருமண மண்டபத்தில் ஆகாஷை காணவில்லை என்று அனைவரும் தேடிக்கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் ஆகாஷ் திருமண மண்டபத்தை அடைந்தான். ஆகாஷோடு ஆனந்தை கண்டதும் சுபத்ராவுக்கு எரிச்சலாய் வந்தது. ஆகாஷை தனியாக அழைத்து, என்ன காரியம் செய்தாயடா? இவரை ஏன் இங்கு அழைத்து வந்தாய்? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா? சரி, வந்தது வந்தாயிற்று. திருமணம் முடிந்ததும் சீக்கிரம் முதியோர் இல்லத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடு என்று கடுமையாக கூறினாள். திருமணம் நல்லபடியாக முடிந்தது. ஆகாஷ் தன் மனைவியோடு தனது தாத்தாவையும் அழைத்து கொண்டு ஒரே காரில் முன்னே சென்றான். சுபத்ரா ஆகாஷின் காரில் ஏற வந்தபோது ஆகாஷ் தடுத்து நிறுத்தி, அம்மா, அப்பா, நீங்கள் பின்னால் வரும் காரில் வாருங்கள் என்று கூறிவிட்டு முன்னோக்கி சென்றான். சுபத்ராவுக்கு தர்ம சங்கடமாய் போய்விட்டது. அனைவரும் அவளை பார்ப்பதை உணர்ந்த சுபத்ரா சுதாகரித்து கொண்டு, ஆமாம், காரில் இடமில்லை, நாங்கள் பின்னாலேயே வருகிறோம் என்று கூறினாள். சுபத்ரா வேக வேகமாக வீட்டிற்கு சென்று ஆரத்தி தட்டுடன் காத்திருந்தாள்.
ஆனால் வெகு நேரமாகியும் ஆகாஷின் கார் வந்தபாடில்லை. தொலைபேசியில் அழைத்தும் எந்த தகவலும் இல்லை. சிறிது நேரத்தில் ஆகாஷ் கைலாசிற்கு ஃபோன் செய்து, அப்பா, நான் முதியோர் இல்லத்திற்கு வந்துள்ளேன் என்றான். இதை கேட்டதும் சுபத்ரா மிகவும் சந்தோஷப்பட்டாள். நல்ல வேளை, முதல் வேளையாக ஆகாஷ் ஆனந்தை முதியோர் இல்லத்திற்கு கொண்டு சென்று விட்டுவிட்டான் என எண்ணினாள். ஆனால் நடந்தது வேறு. ஆகாஷ் தொடர்ந்து பேசினான். அப்பா, நான் தாத்தாவை முதியோர் இல்லத்தில் விடுவதற்காக வரவில்லை. அவருடைய பொருட்கள் இங்கு சிறிது இருந்தன. அதை எடுப்பதற்காகவே வந்தேன். நான் தாத்தாவின் பெயரில் ஒரு வீடு வாங்கியுள்ளேன். இனி நான் தாத்தாவை அழைத்து கொண்டு அவருடைய வீட்டிற்கு செல்லப் போகிறேன். அதற்கான விலாசத்தை நான் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இனி என்னை காண விருப்பப்பட்டால் தாங்கள் அந்த விலாசத்திற்கு வந்து என்னை சந்திக்கவும் என்று கூறிவிட்டு தொலைபேசியை துண்டித்து விட்டான். இதை கேட்டதும் கைலாசிற்கும் சுபத்ராவுக்கும் மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது. கண்களில் கண்ணீர் சொட்ட ஆகாஷ் அனுப்பிய விலாசத்திற்கு விரைந்து சென்றனர். அந்த வீடு ஆனந்த் இல்லம் என்று பெயர் பலகையிட்டு கோலாகலமாக காட்சியளித்தது. சுபத்ராவும் கைலாசமும் தான் செய்த தவறை எண்ணி வெட்கி தலைகுனிந்து நின்றனர். ஆனந்த் மணமக்கள் இருவரையும் மனதார வாழ்த்தினார். வினை விதைத்தவன் வினையை அறுவடை செய்தே தீர வேண்டும். நாம் செய்யும் பாவமானது நிச்சயம் நம்மை வந்து சேரும். நன்றி.